ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். தேவனோட கிருபையினால் இந்த புதிய வருஷத்தில் முதலாம் மாதத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணி 2வது மாதத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். இந்த ஜான்வரி மாதத்தில் கூட தேவன் நம்மளை அருமையாக வழி நடத்தி வந்திருக்கிறாரு. நம்மளுடைய தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு, நம்மளை பாதுகாத்துருக்கிறாரு. இந்த நாளில் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அது தேவனோட சுத்த கிருபை. அதனால் இந்த மாதத்துக்குள்ளாக கடந்து செல்றதுக்கு முன்பாக தேவனோட சமூகத்தில் அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சுட்டு அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துட்டு ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து செல்லுங்க. நிச்சயமாக இந்த புது மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த நாளில் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனோட சமூகத்தில் அமராமல் அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா தேவன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தேவன் நம்ம கூட இல்லை அப்படின்னா ஒரு நாளை ஒரு நிமிஷத்தை கூட நம்மளால் கடந்து செல்ல முடியாது. அதனால் அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள், அவரோட சமூகத்தில் அமருங்க, ஒரு துதி சத்தத்தோடு இந்த மாதத்தை துவக்குங்க. நிச்சயமாக இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். ஆமாங்க, இந்த மாதத்தில் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. உங்கள் கடன் தொல்லையாக இருக்கட்டும், உங்கள் கவலைகள், கஷ்டங்கள், வியாதிகள், மற்றவங்கள இடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாத பிரச்சனைகள், டிப்ரெஷன் அப்படின்னு எல்லாமே உங்களை காயப்படுத்துகிற எல்லாமே இந்த மாதத்தில் ஒரு முடிவுக்கு தேவன் கொண்டு வராரு. ஸோ முதலாவதாக தேவன் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் உங்களை துன்பப்படுத்துகிற காரியங்களுக்கும் சத்ருவின் போராட்டங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இரண்டாவதாக ஒரு புது துவக்கம். ஆமாங்க, ஒரு புக்கு வாசிக்கிறோம் அப்படின்னா ஒரு சாப்டரில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம் அப்படின்னா அது அடுத்த சாப்டர், ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இம்மட்டும் நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ, நம்மளை பின்தொடர்ந்துச்சோ, அதுக்கெல்லாம் தேவன் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு ஒரு புது துவக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதனால் பாஸ்டில் என்னெல்லாம் நடந்துச்சோ, எவ்வளோ நீங்கள் காயப்பட்டீங்களோ எல்லாத்தையும் மறந்து மூட்டை கட்டி இந்த ஜான்வரி மாதத்துலேயே தூக்கி போட்டுட்டு இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வாருங்க. ஏன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸை கொடுத்து, ஒரு விடுதலையை கொடுத்து, ஒரு புது துவக்கத்தை ஆரம்பிக்க போகிறார். ஒரு சிலர் உங்களோட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியாமல் டிப்ரெஷனில் இருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏசப்பா, நீங்கள் சொன்னீங்கன்னு தானே இந்த காரியத்தை நான் துவக்கினேன், ஆனால் இந்த காரியத்தை துவக்கினதில் இருந்து இம்மட்டும் எனக்கு பிரச்சனை வந்துச்சே தவிர என்னோடய காரியங்கள் எதுவும் வெற்றியாக மாறலை, என் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே தான் போகுது, உங்களை நம்பி தானே துவங்கினேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் புலம்பிக் கொண்டு இருக்கீங்க. தேவன் உங்ககிட்ட தான் இன்னைக்கு பேசுகிறாரு. இந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா தளர்ந்து போயிடாதீங்க, உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. தேவன் இந்த நாளில் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரார். ஸோ சூசைட் பண்ணிடலாமா, கிவ் அப் பண்ணிடலாமா அப்படின்னு எந்த ஒரு எண்ணத்தையும் மேற்கொள்ள விடாதீங்க. தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுகிறாரு. சூசைடல் தாட்ஸை தூக்கி மூட்டை கட்டி போட்டுருங்க. நிச்சயமாக தேவன் உங்களை இன்னைக்கு விடுவித்து, நிச்சயமாக 100% சொல்கிறேன், தேவன் உங்களை நிச்சயமாக விடுவித்து ஒரு புது துவக்கத்துக்குள்ளாக ஒரு புது கதவை திறந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்து அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற இலக்கை நீங்கள் நோக்கி போகும்படியாக வழிகளை திறந்து உங்களை ஒரு புது துவக்கத்துக்குள்ளாக கொண்டு போகிறாரு. அதனால் கிவ் அப் பண்ணிடாதீங்க. விசுவாசத்தோட இப்போவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார், உங்களை மேன்மையாக வைப்பார். மூன்றாவதாக ஒரு ரேஸ் பார்த்தீங்கன்னா ஓடி முடித்து அதை ஜெயிக்கும் போது
அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் கொடுப்பாங்க. ஒரு மெடலோ இல்லை ஒரு கிஃப்ட்டோ இல்லை ஒரு ட்ராஃபியோ அந்த மாதிரி தருவாங்க. அந்த மாதிரி இத்தனை நாட்களாக, ஒரு சிலர் மாதங்களாக, ஒரு சிலர் வருடங்களாக காத்திருக்கீங்க. தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அவர் எந்த வழியில் சொன்னாரோ அந்த வழியில் நடந்திருக்கீங்க. அந்த பாதை எவ்வளோ கஷ்டமாக இருந்திருந்தாலும் நீங்கள் தேவனை விட்டு கொடுக்கல, நீங்கள் தேவனை விட்டு அவர் மேலே விசுவாசத்தோட அந்த பாதை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் அந்த பாதையில் நடந்து வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கான ரிவார்டை தேவன் இந்த மாதத்தில் தரப்போகிறாரு. உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்லியிருக்கலாம், இவ்வளோ கஷ்டப்படுறியே, இவ்வளோ செய்கிறியே, உன் கடவுள் உனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம். நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள் ஏசப்பா எனக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு. உங்களை பார்க்கும் போதே அவங்க வந்து உணர்ந்து கொள்வாங்க. அவங்க வந்து ஏசப்பா உண்மையான தேவன், இவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்லாமையே அவங்க வந்து அதை பார்த்து உணரும்படியான பெரிய காரியங்களை, ஒரு பெரிய ரிவார்டை தேவன் உங்களுக்கு தரப்போகிறாரு. அதனால் யார் உங்களை என்ன கேள்வி கேட்டாலும், என்ன டிஸ்கரேஜ் பண்ணாலும், எதுக்கு வெயிட் பண்ணுற, இவ்வளோ வெயிட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களை கேட்டாலும் நீங்கள் தேவனை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. அவரை நம்புறதை நிறுத்திடாதீங்க. அவர் வழிகாட்டுற வழியில் நடத்துகிறத நிறுத்திடாதீங்க. ஏன்னா இந்த ஓட்டத்தை நீங்கள் முடிக்க போகிறீங்க. ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளாக போக போகிறீங்க. ரேஸை முடிக்க போகும்போது, அந்த ரன்னிங் ரேஸை முடிக்க போகும்போது அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் கால் அவ்வளோ வலிக்கும். ஆனாலும் அந்த வலியோடு நம்ம தாண்டி ஓடும் போது ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் சத்ரு அவ்வளோ போராடுவான், அவ்வளோ கேள்விகளை, குழப்பங்களை மனசில் வைப்பான். ஆனால் நீங்கள் வந்து தளர்ந்துடாதீங்க. நிச்சயமாக இந்த மாதத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த ரேஸில் வின் பண்ணால் எப்படி ஒரு மெடலோ ஒரு ட்ராஃபியோ தருவாங்களோ, அதை விட மேன்மையான காரியங்களை தேவன் உங்களோட வாழ்க்கையில் செய்து உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால் யாரும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். இப்போ வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இசப்பா, கடந்த மாதம், கடந்த வருடம் முழுவதும் எங்களை ஆண்டவரே கண்ணின் மணியை போல் பாதுகாத்து எங்களோட தேவைகளெல்லாம் சந்தித்தீரே. அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்தை கூட காணும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த மாதத்தில் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ராஜா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கீங்களே இசப்பா. நாங்கள் நம்பி இருந்த காரியங்களை நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றி தரப்போகிறீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றுக்கும் நீர் ஒரு முடிவை கட்ட போகிறீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. ஒரு புது துவக்கத்தை வைத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி ராஜா. ஒரு ரிவார்டு எங்களுக்காக வைத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. ஒரு மேன்மையான உயர்வை எங்களுக்காக வைத்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி ராஜா. இசப்பா, நீங்கள் எவ்வளோதான் எங்களை ஆசீர்வதித்தாலும் உயர்த்தி வைத்தாலும் அதை காட்டிலும் நாங்கள் உங்களை பற்றி கொள்ள, உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ண, உங்களை முக்கியத்துவப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. இசப்பா, அந்த நாளில் கூட தகப்பனே, யார் யார் என்னென்ன தேவைக்காக உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ ஆண்டவரே, அந்த ஜெபத்தை கேட்டுருளுங்க ராஜா. இசப்பா, அந்த ஜெபங்களுக்கு பதில் தாங்க தகப்பனே. ஒரு விடுதலையை தாங்க, ஒரு சுகத்தை தாங்க, ஒரு ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. எல்லா கடன் தொல்லைகளிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க ராஜா. புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஆண்டவரை உருவாக்கி தாங்க தகப்பனே. புது கதவுகளை ஆண்டவரை திறந்து தாங்க ராஜா. இசப்பா, மனிதர் கண்களில் தயவு கிடைக்கும்படியாக கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா, வேலை பார்க்குற ஸ்தலத்தில் ஞானமாய் செயல்படும்படியாக ஆண்டவரை சமயோகித புக்தியை தந்து வழி நடத்துங்க தகப்பனே. இசப்பா, அதே போல் இந்த மாதத்தில் கூட ராஜா எந்த ஒரு வீண் செலவுகளும் இல்லாதபடி ஆண்டவரை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இசப்பா, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா.
இந்த மாதத்துலேயும் மீதியான வேலையும் நாட்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உடைய சித்தத்தின்படி நடத்துங்க. நேசிக்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சந்தோஷமாக இருங்க. எல்லா கவலைகளையும் கஷ்டத்தையும் மூட்டை தூக்கி ஜான்வரியிலே விட்டுட்டு வந்துடுங்க. ஒரு செலிப்ரேஷன் மூடோடு இந்த ஃபெப்ரவரிக்குள்ளாக கடந்து வாங்க. நிச்சயமாக தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். அப்படி அவர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்யும் போது அந்த சாட்சியை நீங்கள் மற்றவங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க, ஏற்ற வீட்டுக்காரவங்க, நீங்கள் டெய்லி மீட் பண்ணுற மக்கள், நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்த சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இவங்க வாழ்க்கையில் ஏசப்பாவால் இதை செய்ய முடியும் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையிலையும் இதை செய்ய முடியும், என் வாழ்க்கையும் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். ஒருவேளை சூசைடல் தாட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா உங்கள் சாட்சியை கேட்கும் போது ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கை அவங்க அந்த சூசைடல் தாட்லேருந்து ஒரு டெலிவரன்ஸ் கிடச்சி அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழனால என்ன நடந்தாலும் உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. அப்படி நீங்கள் உங்கள் சாட்சியை இந்த யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோவாவோ வீடியோவாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் அதை இந்த சேனலில் கன்வே பண்ணிடுறோம். ஆனால் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. I hope you all are happy in our Christ. By the grace of our God, we have completed one whole month in this new year. Our God has guided us, protected us, and took care of all our needs. So with a grateful heart, sit in His presence, worship Him, give thanks to Him, and enter into this new month with a grateful heart, so that this month will be a great blessing to you. No matter how busy you are, no matter how much work you have to do, just sit in God's presence at least for 20 to 30 minutes. Because we cannot do anything in this world without our God. We cannot even live a second without our God. So learn to prioritize Him and spend more time with Him as much as possible and get closer to our God. So please do start your day and new month in the presence of our Lord and be blessed. Now come, let's see what our God has promised as for this month. The promise was given by our God for this month is Proverbs chapter 23 verse 18. For surely there is an end, and thine expectation shall not be cut off. Amen. Yes, this month is going to be a month of end to many things. It's going to be an end for your sorrows, your depressions, your debt, your sickness, and whatever you're facing and whatever you want to overcome, all the problems will come to an end this month. So the first thing our God is going to do in this month is to keep a full stop to all your problems. And the second thing He is going to do is He is going to start a new chapter. If you're keeping in full stop means that line or that paragraph or that story ends there, and after the full stop there is a new beginning. There's going to be a beginning of a new chapter. So our God is going to open new doors. He's going to start a fresh new chapter in your life. So don't give up yet. Give up on all the suicidal thoughts, but don't give up on our God. Don't give up on the promises He has given to you. Hold on to the promises. Stay strong in faith. Our God is going to put an end to all your sorrows, and He's going to begin a new chapter. Some of you are in a situation where you are very depressed because of the problems that you are facing. For the few days you have been asking God, why did you allow this in my life? I started this journey because you asked me to. Then why did you allow all these problems in my life? If you are a person in this kind of situation, and if you are a person who is asking God like this, He is talking to you. Don't worry. This is a part of the journey. This is the part of the race.
There will be lots of hurdles in the race. The more you move forward, the hurdles will get harder because it is trying to stop you from your victory. When you start a race, when you start to run in a race, it will be easier in the beginning. But when you're going to touch the finishing line, it will be very hard for you. Your legs will hurt very bad. But if you stop there, you will lose your victory. So don't stop. Don't give up. Move forward because this month is going to be a month of victory to you. Suicide is not a solution for your problem. Jesus is the solution for your problem. He died for you so that you can live for Him. You should not die. You should not take that decision. Just wait a little longer. God has great plans for you. He will put in full stop to all your problems and He will open new doors so that you can begin new chapter in your life. And the third thing that our God is going to do in your life is He's going to reward you. No matter how hard the journey was, you didn't give up on Him. You trusted the process. You trusted our God. You waited patiently no matter how hard it gets. So He's going to reward you greatly and He's going to make you shine. Some people might have asked you, why are you waiting on your God? You have went through a lot. You have faced a lot of problems. But did your situation change? Did anything good happen in your life? Then why are you still trusting God? Try something new. Give up on this. People might discourage you by saying these words. Always remember it. When you start a race, you will not feel any pain and it will be easier when you're running. But in the end, in the finish, nearby the finishing line, your leg will kill you. It will be very painful. You will almost be in a situation like giving up. But if you give up on that, all your process will come to an waste. But if you bear that pain and if you run a little more further, you will touch the finishing line and you will win the reward. Likewise, the Satan will try to distract you and he will try to discourage you so that you can give up on what God has for you. He sees what you cannot see. He sees what God has for you. So don't give up yet. Just a little longer. This month, our God will definitely reward you. So wait in the presence of our Lord. Throw away all your burdens, all your sorrows, everything that weighed you down in the past. Throw it in the month of January itself. Leave it there itself and enter into this new month with a celebration mode. Because this month is going to be a month of celebration. He's going to put in full stop to all your problems and He's going to open new doors and make you enter into a new chapter of your life, and He's going to reward you with many blessings. You don't have to go and tell to people that God has changed my situation. Look, you said don't wait on God, but look what God has done to me. You don't have to say that because people will know it just by looking at you. Our God is going to do big things in your life so that you don't need to go and tell people, but they can understand it by only looking at you. So don't give up. Hold on to faith. Hold on to our Lord and live a blessed life. God bless you all. Have a blessed month. Amen.